வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ். இப்போ யூனிட் 1 மேத்தமேட்டிக்கல் ஃபிசிக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படிங்கிற 1815 ஓகேங்களா, 1815 செல்வைஸ்டர் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு என்ன மேட்ரிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரெக்டாங்குலர் அரே ஆஃப் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். எப்படி அறையாக இருக்கணும், ரெக்டாங்குலராக அறையாக இருக்கணும். அது ரியல் நம்பராக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா இது மைனஸ் அது கூட இருக்கலாம். ஓகேங்களா, எப்படி அறையக்கணும், ரோ அண்ட் காலமாக அறையாக இருக்கணும். இஃப் மேட்ரிக்ஸ் கண்டெயின் m rows n columns. m அப்படிங்கிறது ரோ, n அப்படிங்கிறது காலம். ஓகே, அப்போ நம்ம மேட்ரிக்ஸ் எப்படி சொல்லலாம், m cross n மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 5 1 0 2 2 2 -1 -1 4 3 3 அப்படின்னு இருக்கு. இப்போ ரோஸ் பாருங்க, இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம், ரோஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்னது, காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, 3 rows இருக்கு, 4 columns இருக்கு. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், 3 cross 4 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்ம இப்போ சொன்னோங்கல்ல, அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸை வச்சு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து m = n, ரோ அண்ட் காலம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா. அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா m ≠ n, ரோ அண்ட் காலம் நாட் ஈக்குவல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்துக்கோங்க, a 1 2 -3 4 இருக்கு. அப்போ இது 2 cross 2 மேட்ரிக்ஸ். ரோ அண்ட் காலம் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. m = n இருக்கு. இப்போ m ≠ n அப்படிங்கிறப்போ அதை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வெர்டிக்கல் மேட்ரிக்ஸ், இன்னொன்று ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ். வெர்டிக்கல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்போ ரோ, அதாவது m வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே பாருங்க 3 rows இருக்கு, 2 column இருக்கு. அதுவே ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸுங்கிறப்போ காலம் வந்து அதிகமாக இருக்கும், 3 columns இருக்கு, 2 rows தான் இருக்கும். ஓகேங்களா, மேட்ரிக்ஸை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது வந்து m = n, m ≠ n. ஸோ அதில் வந்து m ≠ n வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வெர்டிக்கல், இன்னொன்று ஹரிசாண்டல். ஓகேங்களா, அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் என்ன, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோ அண்ட் காலம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 5 -1 1. அப்போ இது வந்து 2 row 2 column இருக்கு. அப்போ நம்ம இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன சொல்லலாம், 2 அப்படின்னு சொல்லலாம். ரோ அண்ட் காலம் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. அடுத்தது இன்னொன்று பாருங்க, 1 -1 0 3 4 1 2 1 1. இப்போ 3 rows இருக்கு, 3 columns இருக்கு. அப்போ இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னது, 3. ஓகேங்களா, அடுத்தது ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ். ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்போ m cross n மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ். இஃப் நம்பர் ஆஃப் ரோஸ் எப்படி இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும். ரோஸ் வந்து எப்படி இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் காலம்ஸ் என்னது, அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்க 1 2 3 4 columns இருக்கு, ஆனால் 2 rows தான் இருக்கு. இப்போ 2 row 4 column. காலம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அதுவே வெர்டிக்கல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்போ ரோஸ் எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். இப்போ வெர்டிக்கல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ ரோஸ் எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். இங்கே 1 row 2 row 3 rows இருக்கு, 3 rows இருக்கு, 2 column இருக்கு. வெர்டிக்கல்னா ரோஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அடுத்தது ரோ மேட்ரிக்ஸ் ஆர் ரோ வெக்டார். இப்போ ஒரே ஒரு ரோ, அதாவது மேட்ரிக்ஸ் ஹேவிங் ஒன்லி 1 row, ஒரே ஒரு ரோ இருந்துச்சுன்னா அதை நாம என்ன சொல்லுவோம், ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே காலம் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்போ த மேட்ரிக்ஸ் ஹேவ் ஒன்லி காலம் மட்டும் இருந்துச்சுன்னா அதை காலம் மேட்ரிக்ஸ் ஆர் காலம் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஜீரோ ஆர் நல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது மேட்ரிக்ஸ் ஹூஸ் ஈச் எலமெண்ட், ஒவ்வொரு எலமெண்ட் அந்த மேட்ரிக்ஸ்குள்ள இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படி இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும். அப்படி ஜீரோ, அது 2 cross 2 மேட்ரிக்ஸாக இருக்கலாம், 3 cross 3 மேட்ரிக்ஸாக இருக்கலாம். ஜீரோ உள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹேவிங் ஆல்
எலமெண்ட் நாட் அக்கரிங் அலாங் பிரின்சிபல் ஆஃப் டயகனல் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டயகனல் எலமெண்ட் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த டயகனல் எலமெண்ட் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே டயகனல் மேட்ரிக்ஸ் வந்து 0 அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? இந்த டயகனல் எலமெண்ட் எல்லாமே 0வாக இருந்துச்சுன்னா அது 0 டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ ஏ அண்ட் சி, ஓகேங்களா, இது ஏ, இந்த சி, இதில் பார்த்தீங்கன்னா டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டர் வந்து எவ்வளோ இருக்குது? இது 3, இதுக்கு வந்து 2 இருக்குது. விச் டயகனல் எலமெண்ட் ஆர், இந்த டயகனல் எலமெண்ட் என்னது? -1, 3x3 மேட்ரிக்ஸில் டயகனல் எலமெண்ட்ஸ் என்னது? -1, 2, 3. அதுவே 2x2 மேட்ரிக்ஸில் 2, 1 அப்படிங்கிறது சொல்லுவோம். அதே மேட்ரிக்ஸ் பி அண்ட் டி பார்த்துட்டிங்கன்னா எல்லா எலமெண்ட்டும் எப்படி இருக்குது? 0ன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸை டயகனல் எலமெண்ட் என்ன சொல்லுவோம்? 0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். A diagonal matrix which all diagonal element are equal. Say lambda அப்படிங்கிறது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லாம்டா அப்படிங்கிறது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஓகேவா, லாம்டா அப்படிங்கிறது 2, இந்த டயகனல் எலமெண்ட் எல்லாமே 2, 2, 2 அப்படின்னு ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா, இஃப் n அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் ஏஐஜே n cross n, ஓகேங்களா, இஸ் எ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இஃப் லாம்டா அப்படிங்கிறது என்னது? ஈக்குவலாக இருக்கணும். ஐஎன்ஜே எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஐஎன்ஜே நாட் ஈக்குவலாக இருக்கிறப்போ அது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இல்லை. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு 2, 0, 0, 0, 2, 0, 0, 0, 2. ஓகேவா, இதோட டயகனல் எலமெண்ட் எல்லாம் என்னது? 2. அப்போ இந்த டயகனல் எலமெண்ட் எல்லாமே எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். எ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் விச் ஈச் டயகனல் எலமெண்ட் எப்படி இருக்கணும்? யூனிட்டி அப்படின்னா என்ன இருக்கும்? 1. ஓகேங்களா, 1ஆக இருக்கணும். கால்டு ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தஸ் n ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏஐஜே அப்படிங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ டயகனல் எலமெண்ட் எல்லாம் என்ன இருக்கணும்? 1ஆக இருக்கணும். இப்போ 1, 0, 0, 1 அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இது என்ன சொல்லுவோம்? யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுக்கக்கூடிய ஏஐஜே எப்படி இருக்கணும்? 1ஆக இருக்கணும். ஃபார் ஐ ஈக்குவல் டு ஜே, ஐ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? ஜேக்கு ஈக்குவலாக இருக்கணும். 0வாக இருந்துச்சுன்னா ஐ நாட் ஈக்குவல் டு ஜேவாக இருக்கும். ஓகேங்களா, த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் n யூஸ்வலி டினோட்டட் IN. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம்? IN அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபார் யூனிட் மேட்ரிக்ஸுக்கு ஐன்னு சொல்லுவோம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கு IN, யூனிட் மேட்ரிக்ஸுக்கு I. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் IA அப்படின்னு நம்மளுக்கு A கிடைக்கும். அதே அண்ட் BI அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா B அப்படின்னு கிடைக்கும். ஃபார் ஆர்பிட்டரி மேட்ரிக்ஸ் என்னது? A and B தான் ஆர்பிட்டரி மேட்ரிக்ஸ். I அப்படிங்கிறது என்னது? யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதாவது A அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, B அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ A மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 0, 3, -1, 1, 4, 5, 2, 1 அப்படின்னு இருக்குது. அதே B அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் 4, -1, 3, -1, 2, -2, 1, 2, 0, 2 அப்படின்னு இருக்குது. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ 2 + 4, இப்போ 2 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஏல இருக்கிறது, பியில் இருக்கிற ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா A11 அப்படிங்கிறது. ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ 2 + 4, அடுத்தது 0, -1. ஓகேங்களா, அடுத்தது 3 + 3, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா -1, -1, அதுக்கப்புறம் 1, -2, 4 + 1, அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 + 2, 2 + 0, 1 + 2. இதை ஆட் பண்ண நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் A + B மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கிறது? 6, -1, இப்போ 3 + 3 6, -1, -1ங்கிறப்ப -2, 1 - 2ங்கிறப்ப -1, 4 + 1ங்கிறப்ப 5, 5 + 2ங்கிறப்ப 7, 2 + 0ங்கிறப்ப 2, 1 + 3ங்கிறப்போ 3. ஓகேங்களா, அப்போ A + B அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ், அதாவது A மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது? 6, -1, 6, -2, -1, 5, 7, 2, 3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா, அடுத்தது இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. A 2, 1, 0,
1 3 minus 1 2 4. B அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 0 3 2. அதுக்கடுத்தது -1 4 -1 2. இப்போ A அப்படிங்கிறது இந்த A plus B அப்படிங்கிறது Aல பார்த்தீங்கன்னா 2, Bல பார்த்தீங்கன்னா 2. அதாவது A11 plus Bல இருக்கக்கூடிய A11 ஆட் பண்ணணும். அதே மாதிரி A12 Bல இருக்கக்கூடிய A12 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2 plus 2 1 plus 0 0 plus 3 1 plus 2 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி கீழே பாருங்க 3 minus 1 minus 1 plus 4 2. இங்கே பார்த்தீங்கன்னா -1 இருக்கு 4 plus 2. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு? 4 1 3 3 2 3 1 6 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்க காலம் எவ்வளோ இருக்கு? 1 2 3 4 காலம் இருக்கு 2 ரோ இருக்கு. ஓகேங்களா? அதே இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ரோ இருக்கு 3 காலம் இருக்கு. ஸோ நாம இதை ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா ஆட் பண்ண முடியாது. நாட் எக்ஸிட். ஏன் அப்படி எக்ஸிட் ஆகாது? ஏன்னா ரோஸ் அண்ட் காலம் எப்படி இருக்கணும்? ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ மேட்ரிக்ஸ் அதாவது ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ் அடிஷனோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அடிஷன் எப்படி இருக்கணும்? கம்யூட்டேட்டிவாக இருக்கணும். அதாவது A plus Bயாக இருந்தால் ஈக்குவல் டு B plus Aவாக இருக்கணும். மேட்ரிக்ஸ் அடிஷன் எப்படி இருக்கணும்? கம்யூட்டேட்டிவ். அதே மாதிரி மேட்ரிக்ஸ் அடிஷன் எப்படி? அசோசியேட்டிவ் அப்படிங்கிறப்ப என்னது? A plus B plus C அதாவது A plus B plus Cயாக இருக்கணும் ஈக்குவல் டு A plus B plus Cயாக இருக்கணும். அதுக்கப்புறம் கேன்சலேஷன் லா. ஓகேங்களா? கேன்சலேஷன் லா அடிஷன் மேட்ரிக்ஸ் ஒபே பண்ணும். இப்போ A plus B ஈக்குவல் டு A plus C அப்படின்னா இப்போ இது ரெண்டுலேயும் ஏ காமன் தான். ஆனால் என்ன வேரியா இருக்கு? பியும் சி. அப்போ பியும் சி எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி B plus A C plus Aங்கிறப்போ ஏஏ கேன்சல் ஆகிட்டு என்னது? B அண்ட் C எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான். இதெல்லாமே என்னது? அடிஷன் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து சப்ட்ராக்ஷன் அப்படின்னா 2 மேட்ரிக்ஸை என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். A அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, B அப்படிங்கிற இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ரோ அண்ட் காலம் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக தான் இருக்கணும் சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ. ஓகேங்களா? அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப எப்படி கிடைக்கும்? இப்போ A minus B அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சப்ட்ராக்ஷன் அப்படின்னா A minus B அப்படின்னு எழுதணும். இப்போ A மேட்ரிக்ஸ் 1 2 5 -3 -4 -2 0 1 3. அதே B அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் 3 5 2 -1 -3 4 2 -1 3 அப்படின்னு இருக்கு. இப்போ சப்ட்ராக்ஷன் மேட்ரிக்ஸ் எப்படி A minus B அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா A plus minus B. ஓகேங்களா? -B அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்? இந்த Bயில் இருக்க சைன் மட்டும் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ +3 இருக்குன்னா நம்ம -3 அப்படின்னு எழுதுவோம். +5 இருக்கு -5 +2 இருக்கு -2. இதுவே இங்கே -1 இருக்கு. இப்போ ஏற்கனவே பிக்கு என்னது? மைனஸ். அப்போ அதனால +1 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ -3 இருக்கு அதனால +3. 4 இருக்கு அதனால -4 எழுதியிருக்கோம். இப்போ 2 இருக்கு -2 -1 இருக்கு அதனால 1 3 இருக்கு -3 எழுதியிருக்கோம். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 -3ங்கிறப்போ -2 2 -5ங்கிறப்போ -3 5 -2ங்கிறப்ப 3 -3 + 1ங்கிறப்ப என்னது? -2 -4 + 3 அப்படிங்கிறப்போ -1 -2 -4ங்கிறப்போ -6 அதுக்கப்புறம் -2 அதுக்கப்புறம் 1 + 1ங்கிறப்ப என்னது? 2 3 -3ங்கிறப்ப என்னது? 3 -3ங்கிறப்ப 0. ஓகேங்களா? இப்போ A minus Bனா இப்போ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம எழுதுறோம். அதுவே மல்டிப்ளிகேஷன். ஃபார் மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் த நம்பர் ஆஃப் காலம் ஃபர்ஸ்ட் அதாவது
columns in a first matrix must be equal to the number of rows in second matrix. rows and column எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். m cross n, நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் A அப்படிங்கிற மேட்ரிக்ஸை m cross n அப்படின்னு எடுத்துக்கிறோம். B அப்படிங்கிற மேட்ரிக்ஸை n cross B அப்படின்னு எடுத்துக்கோ. இப்போ ரெண்டோட ரோ அண்ட் காலம் எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். அதிலிருந்து மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி எழுதுவோம், C அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? அப்போ C எப்படி கிடைக்கும், C11 C12 up to C1P. அதே மாதிரி C21 C22 up to C2P. அதே மாதிரி CM1 CM2 up to CMP வரைக்கும் கிடைக்கும். இப்போ M cross P அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது மேட்ரிக்ஸ் ஏவையும் மேட்ரிக்ஸ் பியையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ A அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3 6 2 0. இது வந்து ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ். 2 ரோஸ் இருக்கு, அதே மாதிரி 2 காலம் இருக்கு. P அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் என்னது, 1 2 5 1. இதுவும் 2 cross 2 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இப்போ AB அப்படின்னா ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி எழுதுவோம். எப்படி டினோட் பண்ணுவோம்னா AB அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸில், அதாவது A மேட்ரிக்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் ரோ B மேட்ரிக்ஸ் இருக்கிற ஃபர்ஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 cross 1 6 ப்ளஸ், ஓகேங்களா, ப்ளஸ் 6 cross 5. அதே மாதிரி செகண்ட் எடுத்துக்கணும், செகண்ட் காலம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ 3 cross 2 ப்ளஸ் 6 cross 1. அதே மாதிரி செகண்ட் ரோ எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் காலம் 2 cross 1 ப்ளஸ் 0 cross 5. அதே மாதிரி 2 cross 2 ப்ளஸ் 0 cross 1. ஓகேங்களா? இப்போ 3 cross 1ங்கிறப்ப 3, 6 cross 5ங்கிறப்ப 30, 3 cross 2ங்கிறப்போ 6, 6 cross 1ங்கிறப்போ 6. அதே மாதிரி A21க்கு என்ன கிடைக்குது, 2 cross 1ங்கிறப்ப 2 ப்ளஸ் 0, அதுக்கப்புறம் 2 cross 2ங்கிறப்ப 4 ப்ளஸ் 0. அப்போ AB என்ன கிடைக்குது, 33 12 2 4. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா AB என்ன கிடைக்குது, 33 12 2 4 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் இதோட ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இப்போ கண்டிப்பாக இது எப்படி இருக்கும், அசோசியேட்டிவ் அப்படின்னா என்னது, ABC அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை மாற்றி மல்டிப்ளை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஏபியை எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சியை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு ABC அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் ஹஸ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. அதாவது A அப்படிங்கிற மேட்ரிக்ஸோட, ஓகேங்களா, 1 ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னது, 1 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்னதான் கிடைக்குது, A தான் கிடைக்குது. அதுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை ஒபே பண்ணும். அதாவது என்னது, A அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அதோட B ப்ளஸ் C மேட்ரிக்ஸ், இந்த B ப்ளஸ் C மேட்ரிக்ஸை ஆட் பண்ணி இதோட மல்டிப்ளை பண்ணால் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னா AB, அதாவது AB ப்ளஸ் AC அப்படின்னு நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ப்ராப்பர்ட்டியும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்னது ஒபே பண்ணுது. அடுத்தது மேட்ரிக் மல்டிப்ளிகேஷன் வந்து 0 மேட்ரிக்ஸால் நம்ம மல்டிப்ளை, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் A இருக்கு, அந்த A அப்படிங்கிற மேட்ரிக்ஸை 0 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ், நல் மேட்ரிக்ஸ் 0 அப்படின்னா என்னது, நல் மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்தது மேட்ரிக்ஸில் வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்க தெரியல. அதுவே அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் மல்டிப்ளிகேஷனில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்க தேவையில்லை. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இப்போ ஏங்கிறது 3 5 -1 1 2 0ன்னு இருக்குது. அதே B வந்து 1 0 5 2 -1 3 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ரோ, அதாவது A மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரோ, இதில் ஃபர்ஸ்ட் காலம் B மேட்ரிக்ஸில் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ தேர்டு காலம் எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி செகண்ட் ரோ இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம், அதே செகண்ட் ரோ தேர்டு காலம், அதே தேர்ட் ரோ எடுத்து
ஏ மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய தேர்ட் ரோ, அதை எடுத்து ஃபர்ஸ்ட் காலம், அதே தேர்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம், அதே தேர்ட் ரோ எடுத்து தேர்ட் காலமோட மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு எப்படி கிடைக்குது மேட்ரிக்ஸு 13 -5 30 1 -1 -2 2 0 10 அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கிறது. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை ஸ்கேலார். ஸ்கேலார் அப்படின்னு என்னது? ஏதாவது ஒரு நம்பர், மேபி அந்த நம்பர் எப்படி இருக்கலாம் 1 2 3 அப் டு n வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? லெட் A அப்படிங்கிறது m கிராஸ் n மேட்ரிக்ஸ், K அப்படிங்கிறது ஸ்கேலார். ஸ்கேலார் வந்து எப்படி இருக்கலாம்? ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம், அதாவது பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். ஓகேங்களா? மல்டிப்ளை ஆஃப் மேட்ரிக்ஸ் A, ஸ்கேலார் எப்படி டினோட் பண்ணுவோம்? K அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அப்போ KA அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா AK அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு A அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ I அப்படிங்கிறது 1 2 3 அப் டு எது வரைக்கும் இருக்கும்? M வரைக்கும் இருக்கும். அதுவே J அப்படிங்கிறது, அதாவது Mனா ரோ, N என்னது காலம். இப்போ K கிராஸ் A, அதாவது KA அப்படின்னா முன்னாடி என்னது? K அப்படிங்கிற ஒரு ஸ்கேலாரை ஆட் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சம் பாருங்க. A அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. 5 -2 3 1 2 -2ன்னு. இப்போ இந்த ஸ்கேலார் என்ன கொடுத்துருக்காங்க? -3Aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஏவோட -3 அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். -3 வந்து மல்டிப்ளை பண்ணணும். -3 × 5 -3 × -2 -3 × 3 -3 × 1 -3 × 2 -3 × -2. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? -15 6 -9 -3 -6 6 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இஃப் 2 m cross n மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்ப A and B எப்படி, அதாவது இப்போ வந்து A + B இதோட ஒரு ஸ்கேலார் Kவை மல்டிப்ளை பண்ணுறோம், அதாவது 2 1 எதாவது கூட இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அதோட ரிசல்ட் KA + KB கிடைக்கும். ஆர் A + B இன்ட்டு A அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸில் A + B, அப்போ அதை பண்ணுறப்ப என்னது? AA + BA அப்படின்னு கிடைக்கும். அதுவே அந்த நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஸ்கேலார் வந்து எப்படி இருக்கும்? நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா -KA அப்படிங்கிறதுல, இல்லைன்னா K - A அப்படிங்கிறதுல. ஓகேங்களா? Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 9042030163 and web address www.futurevision.ias.com.